அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது இருக்கும் கிளைமேட், அதாவது வானிலை பார்த்தீங்கன்னா, தமிழகம் அருகே தற்பொழுது உயரழுத்தங்கள் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உயரழுத்தங்கள் குறிப்பாக நம்ம தமிழகம் அருகே தற்பொழுது வந்துவிட்டது. சில நாட்களுக்கு முன்பு காற்று சுழற்சி வந்தபோது நல்ல ஒரு மழை கொடுத்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை கொடுத்து அந்த சுழற்சி தற்பொழுது அரபிக்கடல் பக்கம் விலகி சென்று விட்டது. இந்த சுழற்சி போன அப்புறம் தற்பொழுது உயர் அழுத்தங்கள் தற்பொழுது தமிழகம் அருகே வந்துவிட்டது. அது மட்டும் இல்லைங்க, எல்லோரும் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்று காலை எடுக்கப்பட்டது. சுமார் ஒரு 8 மணி இருக்குங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஏரியாவில் எடுக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு மழை வருவது போல், அதாவது வெயிலும் அடிக்குது. இந்த க்ளவுடு பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த க்ளவுடு வந்து என்னதுன்னா, இது வந்து மழை கொடுக்காது. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக மழை கொடுக்காது. மழை கொடுக்கும். எங்கே கொடுக்குன்னா, கேரளா அந்த உயரமான மலை தொடர்களை வேணால் இது வந்து மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேரளா, தெற்கு கேரளா, அங்கே வந்து அரபிக்கடல் காற்று, அது மட்டும் இல்லாமல் ஓரளவு குறைந்த ஒரு ஈரப்பதம் காற்று வரலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உயரமான மலை தொடர்கள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்விக்கப்பட்டு மழை சாதகத்தை ஏற்படுத்தலாம். அதை கேரளா மட்டும் இது வந்து மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இது வந்து மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த க்ளவுடு, அதாவது இந்த மேகமூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே திட்டுத்திட்டாக இருக்குது. இது வந்து மழையாக கண்டிப்பாக மாறாதுங்க. இது மழையாக மாறுவதற்கு ஈரப்பதம் காற்று தேவை. இது மழையாக இந்த க்ளவுடெல்லாம் மழையாக மாற்றுவதற்கு ஈரப்பதம் காற்று தேவை. ஈரப்பதம் காற்று வந்தால் தான் இது வந்து மிக தீவிரமான ஒரு க்ளவுடாக மாறி அது வந்து மழையாக மாறும். தற்பொழுது வரைக்கும் ஈரப்பதம் மிகுந்த காற்று வரவில்லை. தற்பொழுது வரைக்கும் வறண்ட காற்று, குறிப்பாக உயரழுத்தங்களிலிருந்து வரக்கூடிய காற்று தான் தற்பொழுது நம்ம தமிழகத்தில் நுழைகிறது. ஸோ இதனால தான் இந்த க்ளவுடு மட்டும் உருவாகும். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது போல் கிளைமேட் வந்து அமையலாம். காலையில் பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே பனிப்பொழிவுலாம் கடுமையாக பொழியும் போது, பொழிந்து முடிந்த பிறகு ஒரு 8 மணிக்கு மேலே கிளைமேட் இப்படி தான் இருக்கும். அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் திட்டான க்ளவுடு இது போல் வந்து மேகமூட்டம் உருவாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து மழை வருவது போல் ஒரு அமைப்பை கொடுக்கும், ஆனால் மழையை வந்து கொடுக்காது. இது அதிகபட்சம் எங்கே கொடுக்கும்னா மேற்கு மாவட்டம், சேலம், ஏற்காடு, இங்கே வேணால் லைட்டாக மழை கொடுக்கலாம். அது வந்து கனமழையெல்லாம் கொடுக்காது. தூறல், லேசான ஒரு மழை தான். அதுவும் பார்த்திங்கன்னா வந்த உடனே பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும். இது வந்து பெரும்பாலும் மழை கொடுக்காது. இது வந்து அதிகபட்ச வாய்ப்பு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதிகபட்ச மழை வந்தால் ஏற்காடு, மேற்கு உள் மாவட்டங்களில் இந்த க்ளவுட் வந்து தீவிரமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது கேரளா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் அப்படியே தூறல் மழை, அப்படி இல்லைனா மிதமான மழை கொடுக்கலாம். அதான் கனமழை அப்படின்னு கொடுக்காது. கனமழை வந்து கேரளாவில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டும் கேரளா, தெற்கு கேரளாவில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இது வந்து எப்போ மழையாக மாறும், தமிழகம் முழுவதும் எப்போது மழை பெய்யும், வாங்க பார்க்கலாம். அதாவது தற்பொழுது இருக்கும் வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா, தமிழகம் அருகே உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுழற்சியும் உருவாகி விட்டது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இலங்கை மற்றும் தமிழகத்தில் ஒரு 2 காற்று சுழற்சிகள் ஏப்ரல் இறுதியில் ஒன்று, மார்ச்சில் ஒன்று கடந்து சென்றிருக்கிறது. இந்த சுழற்சிகள் மழை கொடுத்தும் சென்றிருக்கிறது. இதுக்கப்புறம் தற்பொழுது புதிதாக தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி உருவாகி விட்டது. இது வந்து நேற்று முன்தினமே உருவாகி விட்டது. இது வந்து நம்ம தமிழகம் வருவதற்கு, இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நகருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு மட்டுமே இருக்குது. வரலாம், அப்படியெல்லாம் வராமல் கூட போகலாம். இதான் பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயரழுத்தம் விலகணும். இது வந்து விலகிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சுழற்சி அப்படியே பிக்கப் ஆகி வந்துடும். ஆனால் இது வந்து அவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் முடியாமல் அது அப்படியே தெற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது. அந்த சுழற்சி
வடமேற்கு திசை நோக்கி நகராமல் அது அப்படியே தெற்கு நோக்கி நகரலாம், இந்திய பெருங்கடல் நோக்கி நகரலாம். அப்படி இல்லைனா அது அப்படியே காற்றோடு காற்றாக கலந்து போகலாம். ஆனால் சுழற்சி உருவாகிவிட்டது. அது அந்த இடத்துல குறிப்பாக சுமத்ரா தீவு அருகே உருவாகி தமிழகம் நோக்கி வடமேற்கு திசை நோக்கி நகர முடியாமல் உயரழுத்தங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் நகர முடியாமல் அது அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே நின்று விட்டது. எனவே கவலை வேண்டாம். ஏப்ரல் மே மாதங்களில் கண்டிப்பாக இந்த உயர் அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். கண்டிப்பாக தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் அப்படிங்கிறது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இந்தியா மற்றும் தமிழகம் நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகத்தில் விழும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயர் அழுத்தங்கள் எல்லாமே பறந்து காற்றோடு காற்றாக சீனா பக்கம் அப்படியே போயிடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓடி போயிடும். இது இந்தியா விட்டு முழுவதுமாக விலகணும். அப்போ தான் இந்தியாவுக்கே மழை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உயர் அழுத்தங்கள் இருப்பதனால இந்தியாவில் கூட இப்போ மழை இல்லைங்க. குறிப்பாக எப்போதுமே வட இந்தியாவில் இன்னும் மழை தொடங்கியிருக்கும். கோடை மழை பார்த்திங்கன்னா காற்றோடு தொடங்கியிருக்கும். அங்கே கூட பார்த்திங்கன்னா மழை இல்லை. ஒரே கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ஜில்லுன்று குளிர்ச்சியாக பனிமூட்டமாக இருக்குது. ஸோ எனவே வட இந்தியாவில் கூட இப்போ மழை தொடங்காமல் இருக்குது. முதல்ல மழை தொடங்கும் வட இந்தியாவில் முதல்ல தொடங்கும். பார்த்திங்கன்னா அங்கே கூட இன்னும் தொடங்காமல் தாமதமாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த உயர் அழுத்தங்கள் விலகிய பிறகு வட இந்தியாவில் டெல்லி, ஹைதராபாத்து, மும்பை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடும் மழை பொழிவு இந்த ஆண்டு காத்திருக்கிறது. விசாகப்பட்டினம் அதேபோல் நெல்லூர், தெற்காந்திராவிலும் கடுமையான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதைவிட தமிழகத்திலும் அதிகமான கடும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இந்த ஆண்டு கோடை மழை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், அதேபோல் குடியாத்தம், ஆம்பூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல் அரூர், போலூர், சென்னை, செங்கல்பட்டு, மரக்காணம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே தெற்காந்திராவில் கண்டிப்பாக ஒரு மழை உருவாகும். இந்த ஏப்ரல் மே மாதம் கண்டிப்பாக ஒரு தீவிரமான மழை வேகம் ஒரு வாரங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த நாளில் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வடக்கே உருவாகும். குறிப்பாக தெற்காந்திராவில் ஒரு மழை உருவாகி அது அப்படியே வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் நோக்கி வரும். அப்படி வரும்பொழுது அதிகமான சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும் போல தெரிகிறது. ஏன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. மேற்கு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, அதேபோல் கரூர் மாவட்டம், மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, பொள்ளாச்சி, வால்பாறை, கொடைக்கானல், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள், இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான சராசரி விட பல மடங்கு அதிகமான வெப்பம் பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான வெயிலும் அடிக்கும், அதிகமான மழைப்பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும். எனவே கவலை வேண்டாம். தற்பொழுது நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த வெயில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா அதிகமான சராசரியை விட பல மடங்கு அதிகமான வெப்பம் பதிவாகும். இந்த ஆண்டும் வரலாற்றில் முதல் முறையாக வெப்பம் அதிகமாக பதிவாகலாம். சென்ற ஆண்டும் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம், இந்த ஆண்டும் அதிகமான வெப்பம் பதிவாகலாம். இந்த வெயில் குறிப்பாக அந்த மதியானம் நம்ம எல்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மதியானம் 11 மணி முதல் இப்போலாம் பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கே அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இதில் மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே அதிகமான வெப்பம் தான். எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த வெயிலுக்கெல்லாம் அதிகமான வெப்பம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு மழை கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் மழைப்பொழிவு பரவலாக எப்போ எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் தாங்க சாதகம் அமையும் போல் தெரிகிறது. ஏன்னா இந்த உயர் அழுத்தங்கள் இப்போ விலகிருச்சுன்னா இன்னும் மழை கொடுக்கும். இந்த உயர் அழுத்தங்கள் இப்போ நாளைக்கு விலகினா கூட நாளைக்கே மழை வந்துடும். ஆனால் இந்த உயர் அழுத்தங்கள் இன்னும் ஒரு வாரங்களுக்கு நீடிக்கலாம். அதிகபட்சம் 2 வாரங்களுக்கு கூட நீடிக்கலாம். இது விலகுவது ஏப்ரல் மே மாதங்களில் கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரம் அப்படின்னா ஏப்ரல் 2வது வாரம் இது முற்றிலுமாக இந்தியா பார்டர் விட்டு அதை தாண்டி சீனா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் நல்ல ஒரு மழைக்கான சாதகம் ஏற்படும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் காற்று குறிப்பாக இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி காற்று அதிகமான மாலை இரவு நேரத்தில் அதிகமான இடியுடன் கூடிய கனமழைக்கான சாதகத்தை ஏற்படுத்தும். ஸோ நன்றிங்க. தொடர்ந்து
இணைந்திருக்கவும். வரக்கூடிய நாட்களில் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படலாம். மழைக்கான சாதகம் திடீரென்று அமையலாம். எனவே வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. நம்ம எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் அப்டேட்டுகளை தொடர்ந்து இணைந்திருக்கவும். நன்றிங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி.